Hi friends, this is Puvi Harry's Kitchen. Today recipe corn mayonnaise sandwich. இது நல்ல ஹெல்த்தியும் கூட, டக்குன்னு பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக இந்த சாண்ட்விச்சை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அகல பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், லேஸாக 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணணும். ரொம்ப குக் பண்ணக்கூடாது வெஜிடபிள்ஸை சாண்ட்விச்சுக்கு. லைட்டாக கோல்டன் கலர் மாறினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். தக்காளியும் நல்லா குக் ஆகக்கூடாது. லைட்டாக குக் ஆனதும் பொடிசாக நறுக்கின ஒரு குடமிளகா, ரெட் கலர் குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். 2 கேரட் மீடியம் சைஸ் உள்ளதை துருவி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். குக் ஆனதும் வேக வச்ச கார்ன் 1 கப் எடுத்திருக்கேன். கார்ன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். கார்ன்லாம் இருக்கனால பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு மெத்தட் இருக்குது. நான் சொன்ன வெஜிடபிள்ஸ் எல்லாமே அப்படியே ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ண ஸ்வீட் கார்னை ஆட் பண்ணிவிட்டு மற்ற மசாலாலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் மயோனைஸோட. நம்ம லைட்டாக குக் பண்ணும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால நான் லைட்டாக குக் பண்ணிவிட்டு தான் சாண்ட்விச் ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ணுவேன். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகு பவுடர் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணுங்கள் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. மிளகு பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணும் போது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு சிட்டிகை ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், இட்டாலி சீசனே ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணுங்கள். உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிளகு உப்புமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். டோட்டலாக ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணுறதே போதுமானது. அதை தாண்ட வேணாம். எல்லாத்தையும் நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு 1 கப் வெஜ் மயோனைஸ் எடுத்திருக்கேன். நான் சொன்ன வெஜிடபிள்ஸ் அளவு 1 கப்பு மயோனைஸ் போதுமானது. வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மயோனைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 10 ப்ரெட்டுக்கு இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மயோனைஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு இருக்கும். ஸ்டஃபிங் ரெடி. உங்ககிட்ட எந்த ப்ரெட் இருக்கோ அந்த ப்ரெட் எடுத்துக்கோங்க. வீட் ப்ரெட்டு, சாண்ட்விச் ப்ரெட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ப்ரெட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரெட்டில் சீஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். சீஸோடு சேர்த்து சாப்பிடும் போது இன்னும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை ப்ரெட் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட்டால் க்ளோஸ் பண்ணிடலாம். நான் க்ரில் பண்ணுறதுக்கு க்ரில்லர் எடுத்திருக்கேன். நீங்கள் தோசை தவா கூட எடுத்துக்கலாம். ரெண்டுக்குமே சேம் ப்ராசஸ் தான். கீழே பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு மேலே ப்ரெட்டை ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ரெட்டில் பட்டர் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ப்ரெட்டு மேலேயும் பட்டர் அப்ளை பண்ணுங்கள். 2 சைடுமே நல்லா பட்டர் அப்ளை பண்ணணும். தோசை தவாவுக்கும் சேம் ப்ராசஸ் தான். க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் தோசை தவா யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 சைடுமே 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். டோட்டலாக 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். மீடியம் ஃப்ளேம் யூஸ் பண்ணணும். சாண்ட்விச் தயார் நமக்கு. ப்ரெட்டை க்ரில் பண்ணாமல் நீங்கள் ராவாக கூட எடுத்துக்கலாம். ப்ரெட்டு சைடில் இருக்கிற அந்த ப்ரௌனை கட் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங்கை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். நம்ம க்ரில் பண்ணியிருக்கோம். இப்போ கட் பண்ணலாம். எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஜூஸ் கூட சேர்த்து. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பசங்களுக்கு ஃபேவரட்டான சாண்ட்விச் இது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர்.